உள்ள சிறுவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய தம்பி யூசன் அவர்கள் நீதன் அறக்கட்டளையின் உண்டாக தொடர்பு கொண்டு இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்கு இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார். உண்மையிலே நீதன் அறக்கட்டளை என்ற அந்த தொண்டு நிறுவனம் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தன்னுடைய அளப்பரிய பணிகளை புரிந்து கொண்டு வருகின்ற போதிலும் அண்மையில்தான் எங்களுடைய தம்பி யூசனுடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே அந்த பணிகளை இப்போ தொடர்ச்சியாக பல கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற வைபவத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு தலைமை வைத்திருக்கின்ற தம்பி தவராஜா அவர்களே, என்னுடைய பிராந்தன், நம்முடைய கிராம அவருக்கு சென்ற தலைவர் தம்பி யூசன், இதை விட இங்கே இருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிலைமையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்களும் உண்டு. இந்த ஐயனார் குடியிருப்பு என்பது மிக வறிய மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். பாரம்பரியமாக பெரிய அளவு நிலப்பண்ணைகளையும் நிலங்களையும் கொண்ட மக்கள் அல்ல இவர்கள். நிலங்களற்ற வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கு விரட்டப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்தப்பட்டு இப்போ இந்த இடத்திலே கடைசியாக குடியேறி வாழ்கின்ற மக்கள். உண்மையிலே வளமான இடங்களில் வளமானவர்கள் ஆரம்பத்திலே குடியேறிவிட்டார்கள் என்றால் நல்ல நீர்வளம் உள்ள இடங்களில் மக்கள் குடியேறிவிட்டார்கள். உண்மையிலே இந்த இடங்களை எல்லாம் ஆரம்பத்தில் மக்கள் குடியேறாமல் விட்டது பொருத்தமற்ற இடம் என்றுதான். நீர் ஆழத்தில் கூட மண் தன்மைகள் இவற்றாலே, ஆனாலும் கூட மக்கள் தொகை அதிகரித்ததாலேயும் நிலமற்ற மக்கள் தொகை அதிகரித்ததாலேயும் இந்த இடத்துல கொண்டு வந்து மக்களை குடியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்ட மக்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை. ஏனெனில் எல்லா மக்களும் இந்த உலகத்தில் சமமானவர்கள் தான். ஆனால் சிலர் ஏராளமான வளங்களை எடுத்துக்கொண்டு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வசதியற்ற வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயற்கை அன்னை படைத்த வளங்கள் எல்லாருக்காகவும் தான் படைக்கப்பட்டது. எனவே இந்த தாழ்த்தப்பட்டு இவர்கள் வறுமை பொருளாதாரத்தில் நலிவடையப்பட்ட மக்களை மேலுயர்த்த வேண்டியது சமுதாயத்தின் கடமை. அத்தகைய கடமைகளை செய்கின்ற சமூக சேவர்களில் ஒருவராக தம்பி யூசன் அவர்கள் இருக்கின்றார். இந்த நலிந்த மக்களை மேலுயர்த்துகின்ற இந்த பணியிலே அவர் இந்த முன்பள்ளியையும் எடுத்திருக்கின்றார். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் கற்றல் வழங்க இருக்கிறார். உண்மையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள் உங்களளவு நிலைமையிலே இவர்கள் இருப்பார்கள் என்று. பெற்றார்கள் மட்டும் மனம் நீங்கள் வைத்து இவர்கள் மீது அக்கறை செலுத்தி இவர்களை நல்லவர்களாகவும் நல்ல கல்வி அறிவுடையவர்களாகவும் மாற்றினால் இதுக்குள்ளே எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள், அரசாங்க அதிபர்கள் இப்படி உயர்ந்த பதவியில் வரக்கூடியவர்கள் பலர் இதுக்கு இருக்கிறார்கள். ஆரெண்டு உங்களுக்கு தெரியாது. நேற்று கூட நான் முக புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிறுவன், 7 வயது சிறுவன், 7-8 வயது, அவன் அந்த கிராமத்துக்கு அந்த பிரதேசத்தில் நான் பள்ளிக்கூடம் போகிற நேரம் தவிர ஏதாவது பொருட்களை கொண்டு போய் வழங்கி உதாரணமாக பேப்பர் போடுறேன்னு சொல்வார்கள். அப்படியான வேலைகள் செய்கிற முடியாது. ஒரு நாள் ஒரு வீட்டை போனான். சரியான பசி தாகம் அவனுக்கு. எனவே அந்த வீட்டை ஒரு நல்ல அம்மா திறந்தான். பார்த்தபோது இவன் கொஞ்சம் தண்ணி என்று கேட்டான். அவன் முகத்தை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு விளங்கியது தண்ணி மட்டுமல்ல, இவன் சரியான பசியாயும் இருக்கிறான் என்று தெரிஞ்சிட்டது. எனவே அந்த அம்மா
உடனடியாக உள்ளுக்க போய் ஒரு கப்பில் பால் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பிள்ளை வேண்டி குடிச்சிட்டு இந்த நன்றி கடன் நான் எப்ப செலுத்துவது என்று கேட்டார். அது முடிந்தது. இது முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது. பிற்காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். பின்னர் அந்த அம்மா பிற்காலத்திலே ஒரு மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவரால் அந்த சரியான கடுமையான நோய், அது சாதாரணமாக தீர்க்க முடியாத கஷ்டம். ஒரு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட போது அதுக்கு சரியான செலவும் முடியும். அங்கே இருந்த ஒரு டாக்டர் பார்த்தார். அவருடைய பேரதுகளையும் இடத்தையும் பார்த்தார். அவருக்கு ஞாபகம் வந்து விட்டது, தனக்கு பார்க்கிற அம்மா தான் இன்றைக்கு இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அவ மீது மிகுந்த சிரமப்பட்டு அவரை காப்பாற்றி முடித்தார். கடைசியாக அங்கே இந்த தனியார் ஆஸ்பத்திரி, எங்கட நாட்டோட அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லாம் அங்கெல்லாம் தனியார் ஆஸ்பத்திரி தான். பெருந்தொகை பணம் பில் கொண்டு வந்தது. சரியோ? ஆகவே அந்த நேரத்தில் அவர் சுகமாகி விட்டு அவருக்கு அந்த பில்லை பார்த்த உடனே பெரிய பயமாக வந்து திருப்பி வருத்தம் பரவாயில்ல வந்துடுது. இது என்னன்னு கட்டுறேன். கீழே எழுதப்பட்டிருந்தது, இது இந்த தொகையை போட்டுட்டு இது அந்த ஒரு கப் பாலுக்கு நிகரானது. அந்த பிள்ளை, அந்த உதவியை பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு டாக்டராகி அதே அம்மாவுக்கு உதவி செய்த அந்த நிலைமை. அதுபோலத்தான் இந்த குழந்தைகளுக்குள்ள ஏராளமான ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் நல்லவர்களாக, நல்ல கட்டித்தனம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். இவர்கள் பேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனையோ மக்களுக்கு இவர்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்க்க வேண்டும். உங்களுடைய நாகரிகத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சில விஷயத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக டிவி பார்க்குற போல விஷயங்கள். நாங்கள் டிவி பார்த்தால் பிள்ளையும் பார்க்கும். நாங்கள் போனை கூடுதலாக பயன்படுத்தினால் பிள்ளையும் பயன்படுத்தும். போன பிள்ளைங்க கையில் கொடுக்காதீர்கள் ஒரு போதும். பிள்ளைய வளர்ந்தாலும் சரி, இந்த வயதிலே இப்போ கொடுக்க வந்து வச்சுறாங்க. என்னடா பிள்ளை நிற்குதுன்னுட்டு பொழுது போகட்டும் கொடுத்து வரும். ஒரு பட்டிமன்றத்திலே ஒரு அம்மா இந்தியாவில் பேசிக்கொண்டு இங்கே சொல்ல ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. தன்னுடைய மகன் போனையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு போய் கூட்டினான்டா தனக்கு நெஞ்சு திக்கி திக்கண்டுவே தெரியுமோ அவன் இன்னத்தை பார்க்க போகிறான் என்று. அப்படி அபாயகரமான கூடாத பல விஷயங்கள் அந்த பொருளில் இருக்குதாம்மா. எனவே பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து காப்பாற்றி விடுங்கள். காப்பாற்றுவது நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய நண்பன் ஒருவன் யாழ்ப்பாணத்தில் இருந்தவன், அவனுக்கு 3 பிள்ளைகள். 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் வரத்துவாங்கவே டிவி எல்லாத்தையும் கட்டி வச்சு விட்டாங்க உங்களுக்குள்ள. தாங்கள் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் நாங்கள் பார்த்தா பிள்ளையும் பார்க்கும். இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். அதுபோல நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். பல விஷயத்தை தியாகம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். இவர்கள் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். இவர்கள் சில வேளை இவர்கள் என்று நான் சொல்லி ஆரம்பம் எங்களோட பிள்ளை ஒன்று சிறையில் இருக்குதென்றால், கொடிய குற்றம் செய்து போட்டு மரண தண்டனை எதிர்நோக்கி கொண்டு இருக்குதென்றால் அந்த துயரம் எங்களை அணுவாக சொல்லி அழித்து போடும். அப்படி வராமல் காக்கிறதுக்கு வருமுன் காக்க வேண்டும் நாங்கள். எனவே போன் போன்ற டிவி போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களோட பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இந்த அறநெறி பாடசாலைகள், பால விகாஸ் வகுப்புகள் என்று அவற்றுக்கு